ஆர்ப்பாட்டம் நடத்துறது இடதுசாரி இயக்கங்களுக்கு புதிதல்ல. ஆமா. அவர்கள் நாள்தோறும் இன்னும் சொல்லப்போனா போராட்டங்கள் நடத்திட்டு அவருடைய பல பல பிரிவுகள்ல இருந்து விவசாய பிரிவாகட்டும், தொழிலாளர் பிரிவாகட்டும் எல்லா இதுலயுமே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்துக்கு பொறுப்பாளர் இருக்கக்கூடியவர். அப்ப இந்த கருத்தை சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்துச்சுன்னா, அப்போ ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு, அனுமதி பெறல சில சிக்கல் வருது, அவர்களுக்கு ஏதோ ஒரு இடம் ஏற்பட்டிருக்கு தான் நம்ம புரிய முடியும். இல்ல அது சில நேரங்களில் அந்த தலைவர்கள் பேசுகிற இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை விட்டு விடுவார்கள். அப்படித்தான் தோழர் விட்டிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய அந்த வார்த்தைக்கான முழு அர்த்தத்தோடு அவர் அதை பேசியிருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். உணர்ச்சி வசப்பட்டு பேசினாருன்னா அப்ப முரசொலி அதுக்கு கொடுக்கிற அந்த இல்ல அது நம்ம ரியாக்ஷன் வந்து அது நம்ம நீங்க உணர்ச்சி வசப்பட்டிருக்கீங்கிறத சொல்லணும்ல. சொல்லாம இருந்தா திரும்ப ஓயாம உணர்ச்சி வசப்படுற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அப்ப சொல்லிடணும்ல, தொடர் நீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டிருக்கீங்க, தோழமைக்கு இது ஒரு இலக்கணம் இல்ல, இலக்கணம் இல்ல, இப்படி உணர்ச்சி வசப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கும் உதாரணத்தோட தான் சொல்லியிருக்கோம். நீங்களே சொல்லியிருக்கீங்க இவ்வளவு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்துது, அது மட்டும் இல்ல திரவியம் உங்களுக்கு தெரியும். ஆர்ப்பாட்டங்கள் என்பது அனுமதி இல்லாமல் நடப்பதும் காலையில் கைது செய்து மாலையில் விடுவிப்பதும் யதார்த்தமானது. இதை யாரும் எந்த அரசியல் இயக்கமும் சந்திக்காத ஒன்று கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே இவங்களை கைது பண்ணாதான் அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய குறிக்கோள் வெளியே போகும். நீங்க அப்படியே இறக்கி போன அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. யாரும் செய்தியே போட மாட்டீங்க, நீங்களே கைது அப்படிங்கும் போதுதான். சோ இது ஒரு ஜனநாயக வெப்பன், ஒரு ஆயுதம்.